தமிழக பாஜகவின் துணைத் தலைவரான நடிகை குஷ்பு நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழக பாஜகவின் துணைத் தலைவராக நடிகை குஷ்பு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக பாஜகவுக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் 14 பேர் துணைத் தலைவர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் சசிகலா புஷ்பா, வி.பி. துரைசாமி, கரு நாகராஜன், பால் கனகராஜ் உள்ளிட்டோரும் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றார். அதன்பின் தமிழக பாஜகவுக்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய நயினார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் பெரிய அளவில் மாற்றங்கள் தேவையில்லை என்றும் அமித்ஷா தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இதன்பின் தனது பரிந்துரைகளை எடுத்துக்கொண்டு பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்தார். இந்த நிலையில் தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதன்படி தமிழக பாஜகவின் துணைத் தலைவர்களாக 14 பேரும், அமைப்பு செயலாளராக கேசவ விநாயகமும், பொதுச் செயலாளர்களாக 5 பேரும், மாநில செயலாளர்களாக 5 பேரும், மாநில செயலாளர்களாக 15 பேரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் மாநில துணைத் தலைவர்களில் ஒருவராக நடிகை குஷ்புவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் வி.பி. துரைசாமி, கே.பி. ராமலிங்கம், கரு நாகராஜன், சசிகலா புஷ்பா, பால் கனகராஜ் உள்ளிட்டோரும் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாநில பொதுச் செயலாளர்களாக பொன் வி. பாலகணபதி, ராமஸ்ரீனிவாசன், முருகானந்தம், கார்த்தியாயினி, ஏ.பி. முருகானந்தம் உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாநில செயலாளர்களாக கராத்தே தியாகராஜன், வினோஜ் பி. செல்வம், அஸ்வத்தாமன், அமர்பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் பொருளாளராக எஸ்.ஆர். சேகர், மாநில இளைஞரணி தலைவராக எஸ்.ஜி. சூர்யா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலை தேசிய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவின் ஒப்புதலோடு வெளியிடுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு அக்டோபரில் நடிகை குஷ்பு பாஜகவில் இணைந்தார். இதன்பின் பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு தேர்வு செய்யப்பட்டார். இதன் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தற்போது பாஜக துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நடிகை குஷ்புவுக்கு பதவி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த விஜயதரணிக்கு இதுவரை எந்த பதவியும் பாஜக தரப்பில் அளிக்கப்படாதது பேசுபொருளாகி இருக்கிறது.